யுஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே படி இதுவரை 17,40,000 மெட்ரிக் டன் சில்வரை இதுவரை மைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் சில்வர் இருக்கு. ஸோ சப்ளை நிறையவே இருக்கு. சில்வரோட சப்ளை அண்ட் டிமாண்ட் சார்ட் பார்க்கும்போது மைன் ப்ரொடக்ஷன் ரீசைக்ளிங்கில் சப்ளை நிறையவே இருக்கு. டிமாண்ட்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் தான் அதிகமான டிமாண்ட் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லேயும் சில்வரோட யூஸ் இருக்கு. பர்டிகுலராக இவி வெஹிக்கிள்ஸில் நிறையவே தேவைப்படுது. இவி வெஹிக்கிள்ஸ் ஃபியூச்சரில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுனா சில்வர் டிமாண்ட் இன்னமும் அதிகமாகும். ஒரு நார்மல் ஐசிஇ அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை விட நார்மல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல யூஸ் பண்ற சில்வர் டபுளா தேவைப்படுது. சாம்சங் லாஸ்ட் இயர்ல ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிகலை பார்த்தா இவி பேட்டரிக்கு 9 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 900 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேட்டரியை உருவாக்க முக்கியமான காம்பனன்ட் எதுனா சில்வர் தான். பிகாஸ் ஒரு பேட்டரி தயார் பண்ண 1 kg சில்வர் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு 80 மில்லியன் இவி கார்ஸ் தயாரிக்கிறாங்க. அதில் 20% இவி கார்ஸ் இந்த பேட்டரி யூஸ் பண்ணால் கூட 16,000 மெட்ரிக் டன் சில்வர் இதுக்கு தேவைப்படும். இந்த உலகத்திலேயே வருஷத்துக்கு 25,000 மெட்ரிக் டன் சில்வர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் 16,000 டன்ஸ் ஆஃப் சில்வர் இந்த பேட்டரிக்கு தேவைப்படும்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 60 to 65% சில்வர் தேவை. இது மட்டும் நடந்தால் சில்வரோட டிமாண்ட் சப்ளையை விட அதிகமாகும். டிமாண்ட் அதிகமானா சில்வர் ரேட்டும் அதிகமாகும். இதனால தான் சில்வர் பிரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஷார்ட் பீரியட்ல. இது ஈவினால மட்டும் இல்லை, சோலார் பேனல்ஸ், பயோஃபார்மா, 5G டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ், டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு சில்வரோட யூஸ் தேவை இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனால் 60% யூசேஜ் சில்வருக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக தான் இருக்கு. 20% தான் ஜுவல்லரி செக்மெண்ட்ல இருக்கு. இதனால தான் சில்வரை இண்டஸ்ட்ரி மெட்டல்னு சொல்றாங்க.